ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐஸ்ரா ரேசிங் ஹோமர் பிஜன் சேனல். நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் ரீலில் சொல்லியிருந்தேன். ஒரு ஐஃப்ளேயர்ஸை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃப்ளேயர்ஸில் ஒரு 3 பார்ட்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஜனுடைய ஐஷைன் மற்றும் அந்த பீஜனுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போது ஐஃப்ளேயர்ஸில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் என்னென்ன பார்க்கணும், அதே மாதிரி அந்த ஐஷைனில் என்னென்ன பார்க்கணும். ஏன்னா நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஓமர் புறாக்கும் ஐஃப்ளேயர்ஸுக்கும் வித்தியாசங்கள் மாறுபடும். அது கொடுக்கக்கூடிய ஃபீடாக இருக்கட்டும், அந்த சப்ளிமெண்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஆவரேஜாக கொடுக்கலாம் சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரையில். மற்றபடி புறாவை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய விதங்கள் ஐஷைனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராபப்ளி சேஞ்ச் ஆகும். அப்போது நீங்கள் அதில் எந்த மாதிரியான ஐஷைன் எடுக்கணும், பெஸ்ட் ஐஷைன் எது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்விகள் இருக்கும். என்ன கேள்வினா, ஒரு ஓமர் புறாவில் ஏகப்பட்ட விதமான ஐஷைன் இருக்குது. பட் இந்த சாதா புறாவில், இந்த கர்ணப்புறாவில், இந்த ஐஃப்ளேயர்ஸில், டைமிங் பேர்டில் இந்த ஐஷைன் எது இஸ் ஏ பெஸ்ட் ஷைன், எந்த ஐஷைன் பெஸ்ட்டாக இருக்கும், அந்த பீப்புள் முதல் கொண்டு அந்த ஐஷைனுடைய முடிவு வரை எந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிறது ஐஃப்ளேயர்ஸுக்கு ஒன்லி ஃபார் ஸ்மால் பீப்புள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இந்த பீப்புள் ஸ்மால் பீப்புள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இதை நான் வரைஞ்சி காட்டுறது நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா ஓமர் புறாக்கும் இந்த ஐஃப்ளேயர்ஸுக்கும் ஐஷைன் கட்டாயமாக சேஞ்ச் ஆகும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சார் நான் நல்லா எல்லாமே கொஞ்சம் ரிச்னஸாக நான் பார்த்தேன் சார், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னர் மசில், பிஷப் சர்க்கிள் எல்லாமே நான் ஓமர் புறாவில் இருக்கிற மாதிரி ஐஃப்ளேயர்ஸ்லேயும் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யாருக்குமே சாத்தியமாக அந்த புறாக்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. முதலாவது, இந்த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பீப்புள், இந்த பீப்புள் ஸ்மால் பீப்புளாக இருக்கணும். ரெண்டாவது, இது ரவுண்டாக இருக்கணும். ஓவல் ஷேப்லேயோ நீள்வட்டத்துலேயோ இல்லை பிக் பீப்புளாவோ பெரிய பீப்புளாவோ இல்லை மீடியம் பீப்புளாவோ இருக்கக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நான் சிம்பிளாக இதை மைண்டில் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓமர் புறா மாதிரி இதில் கஷ்டங்கள் கிடையாது. சாதா புறா ரொம்ப ஈஸியாக எளிமையாக கற்றுக்கலாம். பீப்புள் ஸ்மால் பீப்புள் தேவை. அந்த பீப்புள் ரவுண்டாக இருக்கணும். இந்த பீப்புளினுடைய கலர்ஸ் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை பிளாக் கலர் ஒன்லி. சரிங்களா? சாதா புறாவில் இந்த பிளாக் கலர் ஒன்லி நம்மளுக்கு இந்த கலர் தேவை. ரெண்டாவது, ப்ரௌன் கலர் உண்டு. மூணாவது, ரெட்டு கலர் பீப்புள். சரிங்களா? பீப்புள் பிளாக் கலர், ப்ரௌன் கலர், ரெட்டு கலர். ஸோ நம்மளுக்கு தேவையான கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் ஏ பெஸ்ட். இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரபிள். ரெட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. பட் ரெட்டு பீப்புள் கிடைச்சா நீங்கள் அதை வச்சு ப்ரீட் பண்ணி மாற்றிக்கணும். சரிங்களா? ப்ரீட் பண்ணி மாற்றிக்கணும். அந்த ரெட்டை பறக்க விடுறதுனால கட்டாயமாக அடிப்படுறதுக்கு உண்டான சான்ஸ் ரொம்ப அதிகம். பிளாக் பீப்புள், ரவுண்டு பீப்புள், ஸ்மால் பீப்புள், இது தேவை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது தேவை. அடுத்ததாக இதில் இன்னர் மசில். இந்த இன்னர் மசில் பார்த்தீங்கன்னா சாதா புறாவில், அதாவது ஐஃப்ளேயர்ஸில் இந்த இன்னர் மசில் பார்த்தீங்கன்னா பீப்புளை ஒட்டின மாதிரி ஒரு கருவளையம் தோன்றும். பீப்புளை ஒட்டின மாதிரி ஒரு கருவளையம் சின்னதாக இருக்கும். அந்த வளையங்கள் சாதா புறாவில் எந்த பர்சன்டேஜின் விளிம்பில் நீங்கள் பார்க்கலான்னா, வித் லென்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, லென்ஸ் இல்லாமல் தெரியாது. பட் லென்ஸோடு பார்த்தீங்கன்னா இதனுடைய பர்சன்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா 70% தாங்க இருக்கும். அதுக்கு மேலே வராது. 100, 80, 90 வராது. 70% தான் அந்த இன்னர் மசிலினுடைய அந்த டெப்த்னஸ் நல்ல ஒரு இது தெரியும். லென்ஸோட உதவி கொண்டு தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இன்னர் மசில் என்ன கலர்ஸில் நம்ம பார்க்கலாம் சார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் பிளாக் கலர். பீப்புளில் நான் என்ன சொன்னேன், ஒன்லி பிளாக் வேணும். இன்னர் மசில் என்ன வேணும், ஒன்லி இன் பிளாக் கலர் வேணும். அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக கோரலேஷன் சர்க்கிள். இந்த கோரலேஷன் சர்க்கிள், இந்த பிஷப் சர்க்கிள் ஆனது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா ஓமர் புறாவில் வந்து நல்லா அகலமாக பட்டையாக இருக்கும், சரிங்களா. கர்ணப்புறாவில் வேறு விதமாக இருக்கும். பட் நான் வந்து கர்ணப்புறா பற்றியும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஷப் சர்க்கிள் ஆனது இன்னர் மசில், அதாவது பீப்புளுக்கும் இன்னர் மசிலுக்கும் பக்கத்தில் கவுடா லைட்டாக வளைஞ்ச மாதிரி கவுடாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இன்னர் ஐரிஸ் ஓட்டின மாதிரி இந்த எட்ஜ்லேயும் கவுடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வளையல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு வளையல் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுடா இந்த பக்கம் பெண்டாக இருக்கும். பிஷப் சர்க்கிளுக்கு இந்த சைடில் வந்து மழுங்கின மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய புறாக்கள் உண்மையிலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தை பறக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பிஷப் சர்க்கிள் கவுடாக இருக்கணும், இன்னர் மசில் கிட்டேயும் இன்னர் ஐரிஸ் கிட்டேயும் இப்படி பெண்டா இப்படி கவுடா வரணும். இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜ் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெண்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த பிஷப் சர்க்கிள் இருக்கணும். அடுத்தபடியாக இந்த பிஷப் சர்க்கிள் ஆனது என்ன கலரை கொண்டிருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்லோ, ரெண்டாவது ஒயிட்டு, மூன்றாவது ஒயிட்டு வித்து பிளாக்கு, நான்காவது எல்லோ வித்து பிளாக்கு, ஐந்தாவது எல்லோ வித்து கிரீன். ஸோ இந்த 5 கலர்களை கொண்ட பிஷப் சர்க்கிள் நமக்கு தேவை. அதாவது சுத்தமான எல்லோ பிஷப் சர்க்கிள், 100% அந்த பிஷப் சர்க்கிள் வந்து சுத்தமான எல்லோவாக இருக்கணும். அதில் பிளாக் டச் இல்லாமல் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஒயிட் ஒன்லி, ஒயிட் பிஷப் சர்க்கிள் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். மூன்றாவது ஒயிட் வித் பிளாக் அப்படி இருந்தால், சரிங்களா, செகண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் எல்லோ ஆர் ஒயிட்டு, தெளிவான சர்க்கிளை வைத்திருக்க வேண்டும். ஏன் சார் பிளாக்கு க்ரீனு இந்த மாதிரி பேஸில் எல்லாம் வேண்டாவா அப்படின்னா, பேஸில் வந்து எடுத்துக்கலாம். பட் கோரலேஷன் சர்க்கிளில் நமக்கு இப்படி இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார் பக்கா க்ரீன் சர்க்கிள் வச்சுருக்கேன் சார், பக்கா பிளாக் சர்க்கிள் வச்சுருக்கேன், பட் உடைச்சிங்கன்னா ஒரு புறா பறக்கும், எல்லா புறாவும் பறக்காது, சரிங்களா. அதனால் ஒயிட் பேஸு எல்லோ பேஸ், இந்த பிஷப் சர்க்கிள் தெளிவான ஒயிட்டு அண்டு எல்லோ வேணும். அதுக்கு அடுத்தபடியாக ஒயிட்டு வித்து பிளாக்கு, எல்லோ வித்து பிளாக்கு, எல்லோ வித்து க்ரீன். இப்போது இந்த பிஷப் சர்க்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் ஷேடு சொன்னேன் இல்லைங்களா, சுத்தமான க்ரீனாக இல்லாமல் அழுக்கு மஞ்சளோட கூட க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்க்கிள் முழுதுமாக ஒரே கலரில் காணப்படுறது இஸ் எ பெஸ்ட் கலராக இருக்குங்க. இந்த பிஷப் சர்க்கிள் முழுதும் ஒரே கலரில் இருக்கணும். இல்லைங்க மேபி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து ஒயிட்டு, 25% பிளாக் இருக்குது, டச் இப்படி கவுடாக இருக்குங்க அப்படின்னா அந்த புறா என்ன பண்ணுன்னா ஃப்ளை பண்ணுறதுக்கு ஓகே, அது ஃப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. இல்லை 75% வந்துட்டு எல்லோ இருக்குது, 25% பிளாக் இருக்குது, கவுடா இந்த பாருங்கள் இந்த எட்ஜில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் அப்படின்னா, இந்த புறாங்க வந்து பறக்கிறதுக்கு ஓகே, சரிங்களா, பறக்கிறதுக்கு ஓகே, பட் டைமிங்கை வந்து மணிக்கணக்கில் எடுத்து பறக்காது. ரொம்ப ரேரபிளாக ஏதோ ஒரு சில புறாக்கள் பறக்கும். கண்டினியூவாக வின் பண்ணக்கூடிய புறாக்கள் எல்லோ ஆர் ஒயிட், அந்த ஒரு சர்க்கிளை தெளிவாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த எல்லோ வித் கிரீன் ஷேடில் ஒரு சர்க்கிள் வரும் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய புறாக்கள், அதாவது இந்த 3 சர்க்கிளை கொண்ட புறாக்கள் நன்றாக பறக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இன்னர் ஐரிஸ். இந்த இன்னர் ஐரிஸ் ஆனது புறாவில் ஷேடு அமைப்பை கொண்டிருக்க வேண்டும். இப்படி வட்டமான வரைந்த அமைப்பை கொண்டிருக்க வேண்டாம், அது படர்ந்து காணப்பட வேண்டும். ஷேடா இப்படி மழுங்கின மாதிரி ஷேடான அமைப்பில் இருந்தால் போதும், நம்மளுக்கு துல்லியமான அமைப்பு தேவையில்லை.
அவுட்டர் ஐரிஸ். இந்த அவுட்டர் ஐரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கணும்னா பிக்மெண்டேஷனை மைல்டு புள்ளி புள்ளியாகவும், சரிங்களா, மைல்டு புள்ளி புள்ளியாகவும் வித்து கொடி கொடியாகவும் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டும். எதற்கு? அவுட்டர் ஐரிஸில் புள்ளி புள்ளியாகவும் இருக்கணும், இன்னர் ஐரிஸை வந்து டச் பண்ணணும், கொடி கொடியாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டும். பிஷப் சர்க்கிள் ஒன்லி ஃபார் எல்லோ, ஒன்லி ஃபார் ஒயிட்டு, ஒன்லி ஃபார் எல்லோ வித் க்ரீன் ஷேடில் பிஷப் சர்க்கிள் வருதுறான்னா இந்த ஹெல்த் ரிங்கும் சேம் சர்க்கிளில் தான் வரணும். இங்கே என்ன கலரோ பிஷப் சர்க்கிள் அதே கலரு தான் ஹெல்த் ரிங்லேயும் வரணும். இல்லைன்னா அந்த புறால ஃபெயிலியர் கேரண்டி இருக்கும், அந்த புறால கட்டாயமாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஹெல்த் ரிங் இதெல்லாம் வந்து வந்துருச்சு. இப்போ இதில் பெஸ்ட்டான ஐசைன் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன விதமான பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கேட்டகரி ஐசைனில் எல்லோ வித்து க்ரீன் இருக்கக்கூடிய ஐசைன் மாதிரி இருக்கணும். எல்லோ வித்து க்ரீனில் ஐசைன் இருக்கணும். இந்த பிக்மெண்டேஷன் மைல்டு ஆரஞ்சில் இருக்கணும், புள்ளி புள்ளியாகவும் இருக்கணும், கொடி கொடியாக ஒன்ன மாதிரி இருக்கணும். அது இஸ் ஏ நம்பர் 1 ஐசைன் ஃபார் த ஐஃப்ளேயஸ் பிஜியன். நம்பர் 2 ஒயிட் ஐசைனில் மைல்டான ரோஸ் பிக்மெண்டேஷன். இந்த கண்ணே பார்த்தீங்கன்னா வெள்ளை கண்ணு மாதிரி இருக்குங்க. பட் அவுட்டர் ஐரிஸ்க்கும் இன்னர் ஐரிஸ்க்கும் 2 வேரியேஷன் இருக்கும். அது என்ன வேரியேஷன்னா அவுட்டர் ஐரிஸில் மைல்டாக புள்ளி புள்ளியாக ரோஸ் பிக்மெண்டேஷனும் கொடி கொடியாக ஓடின ரோஸ் பிக்மெண்டேஷனும் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா ஒயிட் ஐசைன். ஒயிட் ஐசைனில் உங்களுக்கு மைல்டு ரோஸ் இருக்கிறது செகண்ட் ஐசைன். தேர்ட் 1 ஐசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசைனு பியூர் ஒயிட் ஐசைனில் இருக்கும், பிக்மெண்டேஷனே இருக்காது. அந்த பிக்மெண்டேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மைல்டாக மெர்க்குரி மாதிரி இருக்கும். அதில் வார்ம்ஸ் வந்து பிளாக்கு வித்து பிங்க்கில் இருக்கும், ஒயிட் ஐசைனில் இருக்கும். இந்த அவுட்டர் ஐரிஸ்க்கு இன்னர் ஐரிஸ்க்கும் 2 வேரியேஷன்ஸ் வரும். அது என்ன வரும் அப்படின்னா பிளாக் டாட்டில் பிங்க் ஷேடு மைல்டாக கொடி கொடி கொடியாக ஓட்டின மாதிரி வரும். இந்த 3 விதமான ஐசைன் இருந்தால் மாற்றி 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 நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு ஐசைனும் ஐஃப்ளேஸில் எடுத்து நீங்கள் பண்ணாலும் 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஹையஸ்ட் 10 மணி நேரம் பறக்க வாய்ப்புகளே தான் தவிர இந்த ஐசைன் இருந்தால் பிளைன் மஞ்சா கண்ணு மாதிரி இருக்கும் பட் க்ரீன் ஷேடு இருக்கும், பிளைன் வெள்ளை கண்ணு மாதிரி இருக்கும் பட் பிங்க் ஷேடு இருக்கும், சரிங்களா, பிளைன் ஒயிட் ஷைன் மாதிரி இருக்கும் பட் பிளாக் வித் பிங்க்கில் இருக்கும். இந்த 3 விதமான கண்களை எடுத்தால் 100% இந்த 3 விதமான ஐசைனே மாற்றி மாற்றி மேட்ச் பண்ணினா உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ அப் டு வந்து நம்ம 34 hours சம்திங் 30 hours to 34 hours வரையும் ஒரு சில ஆட்கள் வந்து நம்ம நாகர்கோயில், கன்னியாகுமரி, இந்த நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டி இந்த சைட்லலாம் வந்து 25 ஹவர்ஸ்லேருந்து 31, 32, 34 hours வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஐசைன்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். நான் சொன்ன பீப்புள்லேருந்து இந்த பிஷப் சர்க்கிளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு இருந்தால் அந்த புறாக்களின் பறக்கும் விதம் நன்றாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இதிலே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். இந்த புறானுடைய ஃபிட்னஸ் எப்படி சார் அப்படின்னா நம்ம நினைப்போம் புறானுடைய அழகு வாய் வந்து குச்சி வாய் போட்டுன்னு இருக்குது சார் அப்படின்னா கட்டாயமாக ஓமர் புறாவில் பார்க்கக்கூடிய அந்த ஃபிட்னஸை வந்து நம்ம பார்க்கணும். எப்படின்னா வாயினுடைய அழகு வந்து ஒன்று கிரே கலர், அதாவது ஒயிட் வித் பிளாக் ஷேட் ஆகி ஒரு கிரே மாதிரி வருது இல்லையா, அந்த கலரில் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை வெள்ளை வாயாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஹெட் ஷேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் இல்லாமல் பள்ளம் இல்லாமல் நல்லா தான் இருக்கணும். தலைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலையாக இருக்காது, இருக்கவும் கூடாது. நார்மலான ஒரு ஹெட் ஷேப்பை வச்சுட்டு இருக்கணும். சரிங்களா, ஒரு நார்மலான ஒரு ஹெட் ஷேப் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தினுடைய உயரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4 அங்குலம் தான். பட் செஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறாவுக்கு
அதாவது முன்பகுதியில் 3 அகலமும் 3 அங்குலமும் மேல் பகுதியில் 4 to 5 அங்குலம் வரை இருக்கும். சரிங்களா? மேல் பகுதி சைடில் அப்படி இருக்கும். அந்த புறானுடைய விங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10வது விங்கு, 9வது விங்கு, 8வது விங்கு, 7வது விங்கு, இந்த 4 விங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர பாருங்க, இப்படி வரக்கூடாது, ஒரு சேர ஒரே டிஜிட்டலாக இந்த 4 விங்கும் ஒரே கோட்டில் நேர்கோட்டில் வந்து நிற்கணும். அந்த மாதிரி பறக்கக்கூடிய புறாக்கள் நன்றாக பறக்கும். இல்லை என்றால் 10வது விங்கு, 9வது விங்கு அதை விட கொஞ்சம் பெருசு, 8வது விங்கும் 10வது விங்கும் ஒரே சைஸில் இருக்கும், 7வது விங்கு வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் புறாக்கள் வந்து ரொம்ப நேரம் பறக்க டைம் எடுக்காது. இதனுடைய நேரங்கள் வந்து குறைக்கப்படும், குறைந்து தான் பறக்கும். அப்போது இந்த 8வது விங்கிலிருந்து 10வது விங்கு வரையில் ஒரு சேர இருக்க வேண்டும். செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அங்குலம். பட் அந்த கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் கீழெல்லாம் போட் ஷேப் கீழே இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. சாஃப்டாக ப்ளைனாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், ப்ளைனாக இருக்கணும். பாடி வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள் ஷேப் பாடியெல்லாம் வந்து மேக்ஸிமம் வராது. சரிங்களா? இது வந்து இந்த போட் ஷேப் கீழ் பாடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். ஒரு அளவுக்கு வந்து அந்த மாதிரி பாடிஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கால் வந்து கருஞ்சிவப்பு காலாக இருக்குது, ரொம்ப பெட்டருங்க. இதில் வந்து ரோஸ் கலர் கால்கள் வந்து அதிகமாக வரும், இல்லை கருப்பு கால் அதிகமாக வரும். அப்படி இருக்கக்கூடாது, கருஞ்சிவப்பு காலாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நகங்கள் வந்து கிரே கலரில் இருந்தால் பெட்டராக இருக்கும். சரிங்களா? வெள்ளை கலர் நகத்தை விட கிரே கலர் நகமாக இருந்தால், கால்களில் உள்ள அனைத்து நகமும் கிரேவாக இருந்தால் பியூரிட்டியாக இருக்கும். அதே போன்று முதுகுக்கு பின்புறத்திலோ இல்லை அடிவயிறு பாகத்திலோ மைல்டாக ஒரு ஒயிட் டச் இருக்கணுங்க. மைல்டாக அந்த முடியோடு முடியாக அந்த ஒயிட் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு தெரியாது, ஒரு ஒயிட் ஷேடில் அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய புறாக்கள் நேரம் கடந்து நல்ல டைமிங் எடுத்து புறா பறக்கும். சரிங்களா? அது ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வால் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 திரி வாலாக இருக்கிறது நல்லது, இல்லை 2 திரி வாலாக இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் 1.5 திரி வாலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 திரி வாலாக இருக்கிற புறா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலை வந்து நம்ம அமைப்பு பண்ண பிடுங்கி விடணும், டைமிங் எடுத்து பறக்கணுன்றதுக்காக பிடுங்கி விடணும். 1.5 திரி வாலாக இருக்கக்கூடிய புறாக்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் பறக்கும், ஃப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த புறாக்களை வந்து நாம் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் புறாவை எடுக்கணும். இந்த ஐஃப்ளேஸில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் ஐசைனாகவும் இந்த விஷயங்களை கொண்டு புறாவை சூஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயங்களை பண்ணுங்கள். இடையில் வேணால் விங் பேட்டர்ன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விதமாக விங் பேட்டர்னாகவும் ஐசைனாகவும் புறாக்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசைன்ஸை வந்து நான் இடையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வைக்கிறேன். அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா அடுத்த பார்ட்டில் இதனுடைய பேரிங், இதனுடைய ட்ரைனிங் அண்டு ரேஸ், இந்த விஷயத்தை வந்து இன்னும் ஒரு 2 பார்ட்டாக வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நம்ம ஐஸ்ரா ரேசிங் பிஜன் சேனலை தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.